வணக்கம் தோழர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா பிரியாம மீன் வறுவல் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 8 நம்பர் எடுத்துக்கோங்க. 1 இஞ்சி சைஸ்ல இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு பாத்திரத்தில 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்றாதீங்க. 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டையும் இதில ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கிட்டு இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கணுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணுங்க அடுத்ததா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத வந்து எல்லாம் ஒண்ணா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லைங்க. இதே கரெக்ட்டா இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மீனுங்க. பொரிச்சு எடுக்கிறதுக்கு. அது எந்த மீன்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. இதே மாரி மசாலா ஒவ்வொரு மீனா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மசாலா தடவிக்கோங்க. நீங்க மொத்தமா அப்ளை பண்ணீங்கன்னா, அதில மீன்ல வந்து மசாலா பிடிக்காதுங்க. அதனால ஒவ்வொரு மீனா எடுத்து இந்த மாரி தனித்தனியா எல்லா மீனுக்குமே அப்ளை பண்ணணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலயும் மசாலா பிடிக்குங்க. நம்ம பொரிக்கும்போது மசாலா பிரிஞ்சு வராமலும் இருக்குங்க. நீங்க வந்து மொத்தமா போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த மசாலா வந்து மீன்ல கரெக்ட்டா பிடிக்காதுங்க. ஒரு பேன் வந்து ஆயில் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 2 பீஸ், 3 பீஸ் அந்த மாரி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் ஒரு 2 டைம் வந்து இத குக் பண்ணணுங்க. போட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம், அந்த மீன வந்து ஒவ்வொண்ணா அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா, பழையபடியும் மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு மசாலா பிரியாம வருங்க. அதே மாரியே நீங்க மசாலா பிரியாம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை ஆயி நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இது ஒரு திருப்பி நீங்க அப்புறம் அப்படியே எடுத்துக்கலாங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா முறுமுறுமாவும் இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாவும் இருக்குங்க. உங்களுக்கு வந்து மசாலா பிரியாம வருங்க. உங்களுக்கு கடைங்கள்ல எல்லாம் கிடைக்கிற மாரி, ரோட்டு கடையில கிடைக்கிற மாரி உள்ள ஃபிஷ் ஃப்ரைங்க. இத சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற மீன இது மாரி 2 போட்டு மொத்தமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.